விருச்சிகம். காலபுருஷனுடைய 8ஆம் வீடு. ஒரு ஜாதக வரைபடத்துல உயிரையும் உடலையும் பிரித்தெடுக்கக்கூடிய இடம்னா அது விருச்சிகம் தான். அதாவது ஒரு உடம்புல மறைவு ஸ்தானம் எது, அதை குறிக்கக்கூடியதுதான் விருச்சிகம். விருச்சிக ராசியில பிறந்தவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. எப்படி மறைவு ஸ்தானத்தை மறைக்கிறோமோ தன்னை பத்தி கம்ப்ளீட்டா மறைச்சிருவாங்க. அவங்க யாரு, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பெத்த அம்மாவால கூட புரிஞ்சிக்கவே முடியாது. 50 வருஷம் கூட வாழ்ந்தாலும் பொண்டாட்டியால புரிஞ்சிக்க முடியாது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கோபம் பயங்கரமா வரும். அது வர்றப்ப வரும். மிச்ச நேரத்தில் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. 4 வார்த்தைக்கு இல்லை, 2 வார்த்தை கூட பேச மாட்டாங்க. சில விருச்சிக ராசி என்பவர்கள் மட்டும் நிறைய பேசுவாங்க. 80% விருச்சிக ராசி என்பவர்கள் பேச மாட்டாங்க. காதல் செய்து திருமணம் செய்வது விருச்சிக ராசிக்கு புதிதல்ல. அதாவது இனம் விட்டு மொழி விட்டு மொழி, இனம் விட்டு இனம், மதம் விட்டு மதம், நாடு விட்டு நாடு. நம்ம ஊர் காரைக்குடி பையன் மலேசியா பொண்ணை கல்யாணம் பண்றான்னா அது விருச்சிக ராசியை தான் இருக்கணும். ஆக இதெல்லாம் விருச்சிக ராசியுடைய குவாலிட்டி. சமுதாயத்தால் விரும்பப்படாத அத்துணை தொழில்களையும் செய்ய விருச்சிக ராசிக்கு ஒரு ஈர்ப்பு என்பது இருக்கும்.